சிக்கன் மேலே ஏன் வட்ட வடிவத்தில் வெங்காயம் வைக்கிறாங்க தெரியுமா? தெரியலையே. செத்துப்போன கோழிக்கு வைக்கிற மலர் வளையம். இப்படிலாம் வந்துட்டு சிக்கனை வச்சு நிறையா காமெடிலாம் வந்துக்கிட்டு இருக்கு. உனக்காக உயிரையே கொடுப்பேன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் உண்மையாலுமே நமக்காக உயிரை கொடுக்கறது கோழி தான். அது சிக்கன் வடிவத்தில் மாறி நமக்கு சாப்பாடாகும். அப்படிப்பட்ட சிக்கனை ஒரு குறிப்பிட்ட முறை இல்லாமல் சாப்பிட்டா நமக்கே வந்து சாவு வந்துடும் போல இருக்கு. அது என்னங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பொது அறிவை பார்த்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபா விற்கிது இந்த 2026. அதே நேரத்தில் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா 250 ரூபாக்குள்ளே தான் விற்கிது. இது எதனாலன்னு தெரியுமா? இதுக்கு ஒரு ஒரு 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கும் மட்டனுக்குமான அந்த விலை வித்தியாசம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். இது வந்துட்டு ஒரு 1/4 கிலோ 30 ரூபானா அது ஒரு 1/4 கிலோ 60 ரூபா அந்த மாதிரி டிஃபரெண்ட் இருக்கும். இப்போ ஏன் இவ்வளோ பெரிய டிஃபரெண்ட் ஆச்சு தெரியுங்களா? ஏன்னா நாட்டுக்கோழி மட்டும்தான் அந்த நேரத்தில் இருந்துச்சு, ஒரு 90 அந்த டயத்தில். அதுக்கப்புறம் பிராய்லர் கோழின்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பிராய்லர் கோழி என்னன்னா, இப்போ நாட்டுக்கோழினா உங்களுக்கு 90 நாள் வந்து வளர்க்கணும், அதுக்கான தீவனங்கள் மற்றபடி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் பிராய்லர் கோழியை வந்து பண்ணையில் வந்து வளர்க்குறாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ஊசி போட்டும் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது 40 நாள்லயே வந்துட்டு அது இறைச்சிக்கு தயாராகிடும். ஸோ அதுதான் வந்துட்டு காரணம். வந்துட்டு எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து இறைச்சி ஓரளவு குறைந்த விலையில கிடைக்குதுன்னா அதுக்கு இந்த பிராய்லர் கோழி தான் காரணம். இதே மாதிரி ஆட்டுக்கு பிராய்லர் ஆடுன்னு சொல்லி எதுவும் வரல. இன்னமும் அது வந்துட்டு நாட்டு வளர்ப்புல தான் வந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அந்த விலை வித்தியாசம் அதிகமா இருக்கு. இன்னைக்கும் உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடைக்கும், 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். இதே நேரத்தில் பிராய்லர் கோழி ஒரு 200 250 கிடைக்குது. ஸோ இதுதான் காரணம். ஸோ இது ஒரு பொது அறிவுக்காக சொல்லப்பட்டது. இப்போ நம்ம விஷயத்துக்கு கோழி, அதாவது சிக்கனை வச்சு மனுஷன் புகுந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். அதாவது குழம்புல போட்டு பண்ணுறான், சிக்கன் 65ன்னு பண்ணுறான். சிக்கன் 65 பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சென்னையில் 1965 தான் அதை கண்டுபிடிச்சாங்க, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி டேஸ்ட்டாக பண்ணுறத. மவுண்ட் ரோடில் ஒரு பாய் ஹோட்டலில் புகாரின்னு பேர். அதனால தான் அதுக்கு பேர் சிக்கன் 65. சிக்கன் 65னா 65 சிக்கன் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிலாம் காமெடி வந்து இருக்கும் வடிவேல வச்சு. ஸோ அதுதான் அது. ஸோ இந்த மாதிரி சிக்கன் 65 நாட்டு குழம்பு அந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணுறோம். இப்போ புதுசாக வந்திருக்கு. அதாவது ஆதிகால மனிதன் வந்து எப்படி சாப்பிட்டானோ அந்த மெத்தடில் வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் மசாலா தடவி அதை நேரடியாக வந்துட்டு தீயில சுடுறது. ஆதிகால மனுஷன் எப்படி சாப்பிட்டான்? அதாவது சிக்கனை வந்துட்டு ஒரு கயிற்றுல கட்டி கீழே தீ மூட்டி வளர்த்து சாப்பிட்ருப்போம். அதை நீங்கள் சில படத்தில் பார்த்துருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி மெத்தடை வந்துட்டு இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், பார்பெக்யூ அப்படின்னு சொல்றது எல்லாமே. என்னன்னா நம்ம மசாலா தடவி அதை செயற்கையாக நேரடியாக தீயில வந்து வாட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். இந்த குழம்புல வச்ச சிக்கனோ இல்லை சிக்கன் 65 பண்ணுறதோ அந்த மாதிரி எதையுமே பேச போகிறதில்ல. இதில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஆப் இருக்குது. அதாவது நேரடியாக வந்து தீயில வாட்டக்கூடிய தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், பார்பெக்யூ இதில் தான் இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த தீக்கு வந்து ஒரு அளவு இருக்கு, டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டு 150 டிகிரி செல்சியஸுக்கு மேலே தான் இந்த சிக்கன் வந்து வாட்டு வதைக்கப்படுது. இந்த 150 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போச்சுன்னா 2 விதமான கெமிக்கல் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஹெட்ரோசைக்ளிக் அமீன்ஸ், HCAS. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாலிகிளினிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன், PAHSன்னு சொல்லுவாங்க. தந்தூரி கிரில்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வ் பண்ணுறப்ப அதில் கருகின பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருக்கும், மற்ற பகுதி எல்லாமே நல்லா இருக்கும் இல்லைங்களா? அந்த பகுதியை தான் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அந்த 2 கெமிக்கல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து கேன்சரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு பகுதி இருக்குல்ல, இப்போ சிக்கனை வந்து வாட்டினோம்னா வருமே, அதில் தான் வந்துட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேன்சர் ஆராய்ச்சி நிலையங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எலிக்கு வந்துட்டு இந்த 2 கெமிக்கலையும் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ எலிக்கு வந்து கேன்சர் வந்துருக்கு. ஆனால் அதில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்னன்னா அதில் அந்த 2 கெமிக்கலும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அதிகப்படியாக கொடுத்து தான் செக் பண்ணியிருக்காங்க.
நம்மள்கிட்ட வந்து சாப்பிட்றது வந்துட்டு கொஞ்சம் கம்மியானது. இது வந்து ப்ராபப்ளி கார்சியோஜெனிக் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ரிஸ்க் இருக்கு, ஆனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக சாப்பிடலாம். ஏன்னா வந்து அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் இவங்க வந்து சொல்கிற விஷயம். 2015 மெட்டா அனாலிசிஸ் சொல்லி பண்ணியிருக்காங்க. இவங்க தான் உள்ளதுலேயே பெரிய லெவலாக எல்லா ஆராய்ச்சியும் மொத்தமாக சேர்த்து கரைச்சி குடிச்சு அதை சாராக புழிஞ்சு கொடுத்தவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு எலிகளுக்கு கொடுத்தது மிக மிக அதிகமான அந்த 2 கெமிக்கல். ஆனால் உங்களுக்கு அதில் இருக்கிறது சின்ன சின்ன பார்ட்டு தான். ஸோ நீங்கள் அதிகப்படியாக, அதாவது நீங்கள் வந்து ரெகுலராக வந்துட்டு இந்த மாதிரி கிரில் சிக்கன் மேலே வந்து ஒரு காதலாகி அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்தால் கூட நீங்கள் வந்துட்டு அந்த கருப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை மட்டும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. அதே நேரத்தில் எப்பயோ சாப்பிட்றவங்க கருப்பு பகுதியை சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அந்த பகுதி வந்துட்டு அதிகமாக நீங்கள் உட்கொள்ளப்பட்டால், சில பேர் ரெகுலராலாம் வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குலாம் அது ஃப்ரீயாகவே கிடைக்கும், தந்தூரி கிரில்லாம். அப்போ அது பிடிச்சிருக்குன்னு ரெகுலராகவே அப்படியே டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த கேன்சர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. எப்பயோ சாப்பிட்றவங்களுக்கு இல்லை, அப்படியே எப்படியோ சாப்பிட்றவங்க கூட அந்த கருப்பு பகுதி பிளாக் ஸ்பாட்டுங்கிறாங்கல்ல, அதை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி தாராளமாக சாப்பிட்லாங்கிறாங்க. ஆனால் எப்பயோ சாப்பிட்றவங்க ஒரு வேளை அதை சாப்பிட்டுட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க.